நான் சொல்ற இந்த மூவிக்கு அண்ணன் தங்கச்சியா மட்டும் சேர்ந்து போயிட்டு மூவி பார்க்க போயிடாதீங்க. ஏன்னா மூவி எண்ட்ல கண்டிப்பா அழுதுருவீங்க. ஆமாங்க, தங் லைஃப் மூவி பார்த்தாச்சு. தங் லைஃப் மூவி நல்லா தான் இருக்கு. என்னடா நிறைய பேர் மூவி நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்களே, நீ மட்டும் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். உண்மையாவே மூவில அந்த அளவுக்கு ஸ்டோரி கிடையாது. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரையும் மாசா சீனா காட்டினாங்களான்னு கேட்டா அதுவுமே கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டுமே பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா நடிச்சிருந்தாங்க. மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான், கமல் சாரோட பங்களிப்பு அதிகமாவே கொடுத்திருந்தாங்க. மியூசிக்லாம் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு பின்னிட்டு அப்படி. மூவியோட ஒன்லைன் பத்தி சொல்லணும்னா, கமல் சார் ஒரு கேங்ஸ்டர். சின்ன வயசுல இருந்து சிம்பு பாத்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு மகனா தான் கூடவே வச்சுக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சிம்பு அவங்க அப்பாவை கமல் சார் தான் வேணுகிட்டே கொண்டாருன்னு சொல்லிட்டு சிம்புக்கு தெரிஞ்ச உடனே சிம்புக்கும் கமலுக்கும் சண்டை நடக்குது. இதுல கமல் பாத்தீங்கன்னா இறந்துறாரு. ஆனா 2 வருஷம் கழிச்சு திரும்பி ரிவெஞ்ச் எடுத்து வராரு. ரிவெஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருமே போட்டு தள்ளிடுறாரு. ஆனா மணிரத்னம் சார் சிம்புக்கு கடைசியா ஒரு சென்டிமெண்ட் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தியேட்டர்ல கண்ணு கலங்கிரும். கண்டிப்பா போய் பாருங்க. மூவி பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்காதீங்க, நியூட்ரலா பாருங்க, நல்லா தான் இருக்கு. நீங்க இந்த மூவி பாத்துறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.